நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ உத்தராயண புண்ணிய காலம் விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 21/6/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:54 திதி இன்று அதிகாலை 3:33 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 5:30 வரை அஸ்வினி, பின்பு பரணி. நாம யோகம் மாலை 6:38 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் பிற்பகல் 2:43 வரை பவகரணம், பின்பு பாலவகரணம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை அமிர்த யோகம், அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் காலை 9 10:30 வரை, யமகண்டம் 1:30 பிற்பகல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, இரவு 9:30 10:30 வரை. வாரசூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று மாலை 5:30 வரை உத்திரம், அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகிறது. இன்றைய தினம் சனிக்கிழமை. பெருமாள் வழிபாடு, அதுவும் ஏகாதசியும் சனிக்கிழமையும் ஒன்றாக இணைந்து வருவது சிறப்பு. பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நன்று. அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடும் இன்னைக்கு செய்யலாம். இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் வசம்பு மட்டும் இன்னைக்கு எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஜூலை மாதம் முடியும் வரை ஒரு சில விஷயங்கள் எதிர்பாராத வருகின்ற ஆபத்திலிருந்து தப்பிக்க இந்த சாமியை கும்பிடுவது ஜூலை மாதம் முடியும் வரைதான். ஏன்னா ஜூலை மாதம் வரைக்கும் நீங்க உங்களுக்கே தெரியும், அங்கங்க போராட்டம், அங்கங்க ஆக்சிடென்ட், அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா விமான விபத்து, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். பஸ் ஆக்சிடென்ட், நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. எத்தனையோ அரிய நிகழ்வுகள்லாம் வானத்துல கூட நடந்து கொண்டுதான் இருக்கு, இல்லைங்களா? காரணம் என்னன்னா, 9 கிரகங்களும் மாறி மாறி ஒவ்வொரு இடத்தில் அமரும் போதுதான் இந்த சூழல் உருவாகும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். ஏன்னா எப்பொழுது செவ்வாய் கேது இணைவு வருகிறதோ, அதுவும் சூரியன் வீட்டில், நல்லா புரிஞ்சுக்கணும், சூரியன் வீட்டில் சிம்மத்தில் செவ்வாய் கேது சேர்க்கை. இந்த ஜூன் மாதமே அது சேர்க்கை ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொன்னாலும் சில பேர் அது ஏத்துக்கிறது இல்லை. அதான் அங்க இருக்கிற விஷயம். அதை பத்தி நான் சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துடலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன், குரு, புதன், மாந்தி இணைந்து இருக்கிறார்கள். சிம்மத்தில் செவ்வாய் கேது, கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திர பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். இப்போ ஒரு கட்டத்தில் செவ்வாய் கேது இணைவு அப்படின்னும் போது, செவ்வாய் நெருப்பு கிரகம், எல்லாருக்கும் தெரியும். கேது தடை செய்கின்ற கிரகம். இந்த செவ்வாய் கேது சேர்க்கை சிம்மத்தில் நடைபெறுவதால் ஜோதிட ரீதியாக இந்த கிரக சேர்க்கை வரும்போது பூமியில் சில எதிர்பாராத விபத்துக்கள் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது அந்த நாளிலே ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இன்றைய சூழ்நிலையிலும் நமக்கு அப்படிதான் இருக்கிறது. எதிர்பாராத பெரிய பெரிய விபத்துக்கள் மூலம் பெரிய பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இந்த கிரக சேர்க்கையின் மூலம் 12 ராசிக்காரர்களும் ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பதற்கு வாய்ப்பு உள்ளதாக இந்த ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டுள்ளது. அதற்காக யாரும் அதுக்காக பயப்படணும்லாம் அவசியம் கிடையாது. இப்ப சில பேர் பாருங்க, போயிட்டே இருப்பாங்க, சும்மா கல்லு தடிக்கு கூட கால் இதுவாகும், கை நிறைய பேருக்கு ஸ்லிப் ஆகுது. இப்ப அடிக்கடி இப்ப ஜுரம் வருது, நிறைய இடத்துல ஜுரம் வருது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஜூலை மாதம் முடியும் வரை இந்த கிரகத்தினால் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்றது அந்த நாள்லயே கணிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். இது புதுசா கணிக்கப்பட்டதெல்லாம் கிடையாது. ஜோதிடத்துல அந்த காலத்திலேயே ஜோதிடம் வரும்போதே கணிக்கப்பட்டது. செவ்வாய்
கேது சிம்மத்தில் சஞ்சாரம் செய்யும் போது, ஏன்னா சனி பார்க்குது இல்லையா, எப்பொழுதுமே சனி வீட்டை பார்த்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் போராட்டம். இப்ப செவ்வாய் கேது இணைந்து சூரியன் வீட்டில் இருந்து சனியை பார்க்குது. அப்ப என்ன ஆகும்? நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் இது வழிவகுக்கும். அதே மாதிரி விபத்துகள், வான்வெளியில் விபத்துகள் எல்லாமே ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. சரி, இதுக்கு என்ன செய்யலாம்? இந்த 12 ராசிக்காரர்களும் நமக்கு எதுவும் ஆகக்கூடாது இல்லையா, அதனால ஆன்மீகம் சார்ந்த இது வழிபாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஹனுமான் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இந்த இக்கட்டான காலகட்டத்தில் நம்மை காப்பாற்ற போகும் வழிபாடு இந்த 2 வழிபாடு தான். அனுமான் வழிபாடு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு செய்வது என்றால் குலதெய்வம் மனது வைத்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். சில பேருக்கு குலதெய்வமே தெரியாது. சில பேருக்கு குலதெய்வ கோயிலுக்கு போக நல்ல நேரம் கைகூடி வராது. எதுவாக இருந்தாலும் நீங்கள் அனுமனை கும்பிட்டால் நல்லது. குலதெய்வம் தெரிந்து குலதெய்வ கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அந்த இடத்துக்கு குலதெய்வ கோயிலை நீங்க போயிட்டு கும்பிட்டு வாங்க. அதே மாதிரி அனுமனை நீங்க வழிபாடு செய்யும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீட்டு பக்கத்தில் ஒரு அனுமன் கோவில் இருந்தால் கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. தினமும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, தினமும் அனுமனுக்கு 2 துளசி இலைகளை பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள். 2 துளசி, ரொம்பலாம் கிடையாது, 2 துளசி இதழ்கள் அவருடைய பாதத்தில் சமர்ப்பணம் செய்துவிட்டு ஜெய் வீர ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லுங்க. ஜெய் என்ற மந்திரம் அப்படின்றது வெற்றியை தரக்கூடியது. இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே அனுமனை 9 முறை வலம் வர வேண்டும். பிறகு உங்களுடைய அன்றாட வேலையை தொடங்க வேண்டும். வீட்டு பக்கத்தில் அனுமன் கோவில் இல்லையா, வீட்டிலேயே பூஜை அறையில் இருக்கும் அனுமானுடைய திருவுருவ படம் அல்லது பெருமாள் படத்திற்கு இந்த துளசியை செலுத்திவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நின்ற இடத்திலிருந்து 9 முறை சுற்றி கொள்ளுங்க. தினம் தினம் இந்த மந்திரத்தை 9 முறை சொல்ல தவற விடாதீங்க. எதிர்பாராமல் வரும் ஆபத்திலிருந்து இந்த ஆஞ்சநேயர் மந்திரம் உங்களை காப்பாற்றி கொடுக்கும். எந்த கிரக சேர்க்கை ஆனாலும் உங்களுக்கு எதிர்பாராத விபத்து, ஏதாவது விபரீதமான பிரச்சனைகளோ வரவே வராது. உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த பிரார்த்தனையை நீங்கள் அனுமனிடம் வைக்கலாம். இன்னைக்கு இருக்கின்ற உலக சூழ்நிலையில் அனைவரும் இந்த வழிபாடு செய்வது மிக மிக நன்மை. என்னடா இப்படி சொல்றாங்களேன்னு நினைக்காதீங்க. இது ஜூலை மாதம் வரைக்கும் தான். ஜூலை மாதம் வருது இல்லையா, அந்த ஜூலை மாதம் முடியும் வரைதான் இந்த பிரச்சனை. ஏன்னா அதுக்கப்புறம் செவ்வாய் நகர்ந்துருவார். கேது அங்கதான் இருப்பாரு, செவ்வாய் மட்டும் நகர்ந்துரும். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகும். இந்த விபத்துகள் நிறைய நடக்காது. இப்போ 100% நடக்குதுன்னா 1% தான் நடக்கும். அதனால ஜூலை மாதம் முடியும் வரை இந்த வழிபாட்டை எல்லோரும் செய்யுங்க. 12 ராசிக்காரங்களும் செய்யுங்க. ஏன்னா நம்ம குடும்பத்துல இதெல்லாம் நடக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு பிரச்சனை, ஏன்னா நிறைய பேர் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை கூட இப்ப நிறைய இருக்கு. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி ஒரு வழிபாட்டை செய்யும் போது, ஏன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தாலே வாழ்க்கை போராட்டம் தான். அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சில பேருக்கெல்லாம் செவ்வாய் சனி சேர்க்கை எப்படி வரும்? ஒரு சில பேருக்கு 2 சேர்ந்து ஒரு கட்டத்துல இருக்கும். சில பேருக்கு செவ்வாய் சனியை பார்க்கும், செவ்வாய் 4ஆம் பார்வையா சனியை பார்க்கும், 7ஆம் பார்வையா சனியை பார்க்கும். சில பேருக்கு சனி 3ஆம் பார்வையா செவ்வாயை பார்க்கும், 7ஆம் பார்வையா செவ்வாயை பார்க்கும். இல்லைன்னா சனி செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கும். செவ்வாயினுடைய சாரம் எது? சித்திரை, மிருகசீரிஷம், அவிட்டம், இந்த நட்சத்திரத்துல இருக்கு. செவ்வாய் பாத்தீங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் சனி செவ்வாய் சேர்க்கைன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஜாதகத்தை எடுத்து பாருங்க. அவங்களுடைய வாழ்க்கை 15 வயசுல இருந்தே போராட்டமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். எடுத்து பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பரிகாரங்கள் உண்டு.
இல்லைன்னு இல்லை. ஆனா அது முறையா செஞ்சு முறையா பயன்படுத்தினால் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும். நம்ம தான் பரிகாரம் பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிலாம் நினைக்க கூடாது. அது தொடர்ந்து அந்த வழிபாட்டையும் செய்யணும், கோவில் வழிபாட்டையும் செய்யணும். செய்யும் போதுதான் உங்களுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தை எடுத்து பாருங்க. சில பேரெல்லாம் நல்ல வசதி இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா இந்த சேர்க்கை உள்ளவங்க அந்த நேரத்துல ராகு திசை நடக்கும். அது நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா படிப்பு கட் ஆயிடும் ஃபர்ஸ்ட். இதுதான் அங்க ஆரம்பம். அதனால உங்களுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்து இந்த ஜூலை மாதம் முடியும் வரை 12 ராசிக்கா இது இருக்குது இல்ல, அது அடுத்த விஷயம். அனுமனையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்லயே நீங்க பெருமாள் படம் ஆஞ்சநேயர் படம் இருந்தா துளசியை சாத்திட்டு ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே 9 முறை சுத்தி வாங்க, சிறப்பா இருப்பீங்க. சரிங்களா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மறைமுகமான சில தடைகள் ஏற்பட்டு விலகும். சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள்லாம் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாம் மறையும். சேமிப்பு விஷயத்தில் சில முடிவுகளை எடுப்பீங்க. கலைத்துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் உயர்வு நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 9ஆம் எண் அசுநேரம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, வேலையில் உத்தியோகத்துல வேலை செய்யற இடத்துல கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு செயல்பட வேண்டியது மிக மிக அவசியம். நெருக்கமானவர்களின் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழக்கூடிய ஒரு தருணம். ஆன்மீக பணிகளை ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகளில் போட்டிகள் மேம்படும். வண்டி வாகன பழுதுகளை சீர் செய்வீங்க. தடைகள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்வீங்க. முயற்சிக்கு ஏற்ப வேலைகளை இன்னைக்கு அந்த வேலையில நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு தெளிவு ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க. சாதகமான சூழல்லாம் அமையும். சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள்லாம் நடைபெறும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமான எண்ணங்கள்லாம் மேலோங்கும். வீட்டின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. தடைப்பட்ட சில வேலைகளை எல்லாம் முடிக்கக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வாழ்க்கை துணைவர் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சக ஊழியர்களின் எண்ணங்களை புரிந்து செயல்படுவீங்க.
போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுலாம் கிடைக்கும். புதிய நபர்களால் மாற்றமான சூழல்லாம் அமையும். தந்தை வழி சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் வரவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8 அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் இன்னைக்கு மறையும். பூரம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா இருக்கணும். சகோதரர்களால் மனதளவில் மாற்றங்கள் ஏற்படும். எதிர்பாராத சில வருமான வாய்ப்புகள் உண்டாகும். புதிய நபர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையை இன்னைக்கு தள்ளி வைங்க. அதை தள்ளி வச்சுட்டு உங்க செயல்பாட்டுல நீங்க இன்னைக்கு ஈடுபாட்டோடு செய்யுங்க. கணவன் மனைவிக்குள் அனுசரித்து செல்லுங்கள். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்ளுங்கள். வர்த்தக துறைகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் சிக்கல்கள் இன்னைக்கு கொஞ்சம் சிக்கல்கள்லாம் இருக்கும். கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா சந்திராசிரமம் வந்தாலே நிறைய சங்கடங்கள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இருந்தாலும் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சந்திராசிரமம் அதிக பாதிப்பு வராது. காரணம் என்னன்னா சந்திரன் 11ஆம் வீட்டு அதிபதி. அதனால பாதிப்பு அவ்வளவா வராது. அதனால இருந்தாலும் சில பிரச்சனைகள் இருக்கும். வார்த்தையில நிதானத்தை மட்டும் காட்டுங்க. இன்னைக்கு விநாயகப் பெருமானையும் ஆஞ்சநேயரையும் நல்லா வணங்கிட்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள். குடும்பத்திலும் சரி, அலுவலகத்திலும் சரி. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, வேலையில் உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கின்ற ஒரு நாள். பெரியோர்களின் ஆசை உங்களுக்கு பரிபூரணமாக இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாள். சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுங்கள். உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். சகோதரர்கள் வழியில ஆதரவான சூழ்நிலை ஏற்படும். பொன் பொருள் சேர்க்கை, அதே மாதிரி பொன் பொருள் வாங்குவது, ஆடை ஆபரண சேர்க்கை, இது தொடர்பான எண்ணங்கள்லாம் ஈடேறும். இன்றைய நாள் பக்தி மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒத்துழைப்பு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். சிறப்பாக இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்க, பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது மட்டும் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும். ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள்லாம் மேலோங்க. வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கும். கால்நடை துறையில், விவசாய துறையில் இருப்பவர்கள், அந்த பணிகள்ல இருப்பவர்களுக்கு தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். இன்றைய நாள் எதிரிகள், எதிர்ப்புகள் இன்னைக்கு எல்லாம் விலகக்கூடிய ஒரு நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 7 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தீர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அனுஷ நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் பிறக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். வாடிக்கையாளர்களிடம் வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடும் பொறுமையோடும் இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும். மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உங்களோட இருப்பவர்களை அனுசரித்து செல்லுங்கள். பார்வை தொடர்பான எண்ணல்கள்லாம் குறையும். இன்றைய நாள் வெற்றி கிடைக்கின்ற நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இள ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறைகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகும். வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் தாமதம் அடைஞ்ச பிறகு உங்களுக்கு அது நல்ல முறையில் நடக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். இன்றைய நாள் நட்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதிசய வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 4 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்னைக்கு ஏற்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு செயலையும் பதற்றம் இல்லாமல் செயல்படுவது உங்கள் மீதான நம்பிக்கையை உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி சிறுதூர பயணங்கள் மூலம் மனசுல நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்துல நுட்பமாக செயல்பட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள். எதிர்பாரா சில உதவிகள் மூலம் ஆதாயம் ஏற்படும். இழுபறியான தன வரவுகள் கிடைக்கும். வியாபார போட்டிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் ஆதாயகரமான நாளாக அமையும். அதிசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் இன்னைக்கு ஆர்வமில்லாத ஒரு செயல்பாடு உங்களிடம் ஏற்படும். ஆனா அந்த மாதிரி இருக்காதீங்க. எந்த ஒரு செயலை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்க. இன்னைக்கு சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த உதவிகரம் தாமதமாக தான் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு 2ல சந்திரன் இருக்கிறதுனால செலவும் இருக்கும், வரவும் இருக்கும். அதே மாதிரி தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொண்டால் இன்றைய தினம் நன்றாக இருக்கும். வழக்கு தொடர்பான விஷயத்துல சாதகமான தீர்ப்புகள்லாம் கிடைக்கும். உறவுகள் பக்கபலமாக செயல்படுவார்கள். தொழில சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும். இன்னைக்கு ஆதாயத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பும் இன்னைக்கு கிடைக்கும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இல்லாத ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.